தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியில் எங்கு சரித்திரமாவோம். கருணதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவை அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியில் எங்கு சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவழி தம்மையே இறைவனே தம்மையே மனிதருக்கு அளிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியில் எங்கு சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியில் எங்கு சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்படி ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த நாளிலே சங்கீத ஆசிரியரோடு சேர்ந்து வாருங்கள் நாம் ஆண்டவரை போற்றுவோம் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், நான் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பேன் என்று ஆண்டவர் மொழிந்திருக்கின்றார். எத்தகைய துன்பங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்தாலும் ஆண்டவரை கூவி அழைக்கின்ற பொழுது எல்லாவற்றில் இருந்தும் ஆண்டவர் விடுவிக்கிறார். துன்பங்களுக்கு மத்தியில் அவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கின்றார். அத்தகைய ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒப்புக் கொடுப்போம். அன்பார்ந்த அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் கருத்துக்களுக்காகவும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social medias, and in a special way for all the sponsors of the live telecast Mass and those who wrote the Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the TV.
இந்த திருப்பலியை நாம் தகுதி வாய்ந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நமது குற்றங்குறைகளுக்காக மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. தேவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சாலமோன் முதுமை அடைந்தபோது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தைப் போல கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்தையும் அம்மோனியரின் அருவருப்பான மில்கோமையும் வழிபடலானார். இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தார். தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை. சாலமோன் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாபியரின் அருவருப்பான கேமோசுக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மோலேக்குக்கும் தொழுகை மேடுகளை கட்டினார். இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லாருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார். ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார். ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகி சென்றது. வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவருக்கு அவர் கட்டளையிட்டிருந்தும் அக்கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி, நான் உன்னோடு செய்து கொண்ட உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்கப் போவது உறுதி. ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன். உன் மகன் கையினின்று அதை பறித்து விடுவேன். ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார்.
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 106. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். நீதி நெறி காப்போ பேறு பெற்றோ, எப்போதும் நீரியதே செய்வோர் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவு கூரும். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். வேற்றினத்தாரோடு கலந்துறவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டன. அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதன. அவையே அவர்களுக்கு கன்னிகளாயின. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். Alleluia, 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 Alleluia. உங்களிடம் மிகுந்துள்ள தீமை அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்கு சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார்.
அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தான். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருப்பதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். பறவைகள் போராடுகின்றன, விலங்குகள் போராடுகின்றன, கடவுளால் படைக்கப்பட்ட படைப்புகள் அனைத்துமே போராடி கொண்டிருக்கின்றன உயிர் வாழ்வதற்காக. இந்த போராட்டத்திலே வெற்றி யாருக்கு, தோல்வி யாருக்கு என்பதை விட நாம் யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், யாரை சாராது வாழுகிறோம் என்பதுதான் முக்கியமானதாக தென்படுகிறது. மனிதன் எப்போதுமே சார்ந்து வாழக்கூடியவன்தான். ஒரு தொழிலாளி தன்னுடைய முதலாளியை சார்ந்து வாழுகிறார். ஒரு கூலியால் தன்னுடைய எஜமானனை சார்ந்து வாழ்கிறான். நாமெல்லாம் படைக்கப்பட்ட கடவுளாகிய ஆண்டவரை சார்ந்து வாழ நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளோடு சேர்ந்து சார்ந்து வாழுகின்ற பொழுது எல்லா நேரத்திலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம எல்லா துன்பங்களில் இருந்தும் நம்மை அவர் விடுவிக்கிறார். மனித வாழ்க்கையிலே துன்பம் என்றது இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் துன்பம் உண்டு, எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் உண்டு. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுவதிலே, அதை சுமந்து செல்லுவதிலே தான் ஒவ்வொருவரும் வித்தியாசமாக நாம் படுகின்றோம். சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு 3 வகைகளிலே இந்த துன்பமானது நம்மிடத்திலே வருகிறது. முதலாவதாக, நமக்கு வருகின்ற துன்பங்களுக்கு காரணம் நாம் தான். நம்முடைய தீய எண்ணங்கள், தீய செயல்கள், இவைகள்தான் நமக்கு துன்பத்தை வருவித்து கொடுக்கின்றன. நாம் எப்போதுமே நாம் துன்பம் அனுபவிக்கின்ற பொழுது மற்றவர்களை எண்ணி பார்த்து அவர்களை குறை கூறுகிறோம். ஆனால் அந்த குறைபாடு என்பது நம்மிடத்திலேயே இருக்கிறது என்பதை நாம் உணர்வது இல்லை. உன்னையே உற்று நோக்கிப்பார், உன்னுடைய துன்பத்திற்கு காரணம் யார் என்பது புரியும் என்பதுதான். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது துன்பமானது நமக்கு வெளியிலே இருக்கின்றவர்கள் நமக்கு கொடுக்கின்ற துன்பம். இவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் பல காரியங்களிலே நமக்கு எதிராக பல்வேறு காரியங்களை செய்து நமக்கு துன்பத்தை வருவிக்கின்றார்கள். ஒருவேளை அவர்கள் புரிந்து கொண்டால், நாம் அவர்களிடத்தில் தெளிவுபடுத்தினால், அவர்கள் இந்த துன்பங்களை நமக்கு கொடுக்க மாட்டார்கள் என்று நம்புகிறோம். மூன்றாவதாக, கடவுள் நம்மை புடமிட்டு பார்க்கிறார்.
ஆகையினாலே சில துன்பங்களை இவன் அனுபவிக்க வேண்டும் என்று கடவுள் அனுமதிக்கிறார். ஏனென்றால் நல்லவர் கடவுள். அந்த நல்லவரிடமிருந்து எந்த கஷ்டமும் துன்பமும் நமக்கு வராது. அவரிடம் அது இல்லை, எல்லாமே நல்லதாகத்தான் இருக்கிறது. ஆகையினால சில நேரங்களில் நம்மை பரிசோதிப்பதற்காக கடவுள் சில துன்பங்களை அனுப்புகிறார் என்பதையும் நாம் காணுகின்றோம். ஆகையினால இந்த 3 வகையிலும் பார்க்கின்ற பொழுது துன்பங்கள் எல்லாம் நமக்கு கஷ்டமானவையாக, மனதிற்கு துயரத்தை கொடுக்கக்கூடியதாக, நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வை ஏற்படுத்தக்கூடியதாக அது அமைந்து விடுகிறது. ஆனால் துன்பம் இல்லாதவர்கள் இந்த உலகில் யாருமே இல்லை என்பதை நாம் உணர்வதும் இல்லை, அதை பற்றி நாம் சிந்திப்பதும் இல்லை. ஆனால் துன்பத்தை கொடுக்கின்ற கடவுள், துன்பத்தை அனுமதிக்கின்ற கடவுள், அவர் எப்போதும் துன்புறுகின்ற அந்த ஊழியனோடு அவர் இருக்கிறார். கடவுள் நமக்கு துன்பத்தை கொடுத்தார் என்று நினைக்கிறோமோ, நாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம் அல்லவா? அப்பொழுது நினைத்து பாருங்கள், அந்த கடவுள் அங்கே இருப்பதை உங்களால் காண முடியும். துன்பங்களுக்கு மத்தியிலே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு சீமோன் வீட்டிற்கு வருகிறார். அங்கே சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாக கிடைப்பதை பார்க்கிறார். அதை அறிந்துதான் அந்த வீட்டிற்குள் நுழைந்தார். அங்கே சென்றதும் அவரை ஆசீர்வதித்து தொட்டு தூக்குகிறார். அவர் துன்பத்தில் இருந்து தூக்கப்படுகிறார். ஆகையினாலே அந்த காய்ச்சல் அவரை விட்டு உடனே நீங்கியது. அவரும் எழுந்து ஆண்டவருக்கும் சீடர்களுக்கும் பணிவிடை செய்தார் என்று பார்க்கிறோம். துன்பங்களுக்கே பெயர் போனவர் யோபு என்று சொல்ல வேண்டும். அந்த யோபு கடவுளுக்கு எதிராக எந்த பாவமும் அவர் செய்யவில்லை. ஆனால் அவருக்கு துன்பத்திற்கு மேல் துன்பம் வந்து கொண்டே இருந்தது. தாங்க முடியாத அளவுக்கு சென்றது. ஆனால் துன்பங்களை கண்டு அவர் பயப்படவில்லை. இருப்பது அனைத்தையும் இழந்தார். தன்னிடத்தில் உள்ளது அத்தனையும் அவர் இழந்து போனார். அவருடைய மனைவி கூட அவரோடு சேர்ந்து வாழ அவளுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் இந்த தொழுநோயாளியோடு நாம் எப்படி வாழ்வது? உடம்பெல்லாம் ஒரே புண்ணு, சீல் வடியுது, இவரோடு எப்படி வாழ்வது? அவள் கூட அதற்கு சம்மதிக்கவில்லை. ஆனால் யோபு கடவுளை குறித்து முணுமுணுக்கவில்லை. எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு கடவுளுடைய கட்டளைகளிலே அவர் மகிழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய இந்த கட்டளைகள் அவருக்கு சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுத்தது. துன்பத்தை கண்டு அவர் பயப்படவே இல்லை, கவலை கொள்ளவும் இல்லை. அவருடைய நிலை கண்டு ஆண்டவர் மீண்டுமாக அவருக்கு என்ன செய்தார்? ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஏற்கனவே அவர் இழந்து போன அனைத்தையும், ஏன் அதைவிட பல மடங்கு அவருக்கு கொடுத்தார். ஏற்கனவே இருந்த செல்வந்தர் என்றால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக அவரை உருவாக்கினார். அவர் இழந்தது அனைத்துமே பல மடங்காக அவருக்கு கிடைத்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மோடு இருக்கிறார். துன்ப வேளையில் அவரை நாம் நோக்கி கூப்பிடுவோம், ஆண்டவரும் நமக்கு துணைக்கு வருகிறார். நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவிப்பேன் என்பதுதான் அவருடைய நோக்கம். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் துன்பங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் துன்பப்பட வேண்டாம் என்பதற்காக நமக்கு வருகின்ற அத்தனை துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். கூப்பிடுகிற ஏழைக்கு செவி கொடுக்கிறார். உடனே வந்து அவருக்கு அந்த துன்பத்தில் இருந்து அவரை விடுவிக்கின்றார். யோனாவை பார்க்கிறோம். யோனா கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர் நடக்கவில்லை. ஆகையினால கடவுள் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவரை நடத்தி சென்றார். அவரும் எதுவும் செய்ய முடியாமல் அவர் அழைக்கும் இடத்திற்கே செல்லுகிறார்.
ஆனால் இந்த யோனாவின் காரணமாகத்தான் கப்பலிலே பயணம் செய்கின்ற பொழுது புயல் வருகிறது, கடல் கொந்தளிப்பு ஏற்படுகிறது என்பதை உணர்ந்த அந்த கப்பலின் பயணிகள் அத்தனை பேரும் அத்தனைக்கும் காரணம் இவர்தான் என்று சொல்லி அவரை கட்டி கடலிலே தூக்கி எறிகிறார்கள். ஆனால் அவருக்கு ஆண்டவருடைய விருப்பத்திற்கு எதிராக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது அவருக்கு புரியும், தெரிந்தது. ஆகையினாலே அவரே முன்வந்து சொன்னார், நான் தான் அனைத்துக்கும் காரணம், ஆண்டவருடைய அழைப்புக்கு நான் இணங்கவில்லை, ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நான் நடக்கவில்லை, என்னை தூக்கி கடலில் போடுங்க, எல்லாம் சரியாகி போய்விடும் என்றார். அவ்வாறே தூக்கி போட்டார்கள். அந்த கடலுடைய கொந்தளிப்பு அடங்கியது, புயல் நின்றது, எல்லோரும் பயணத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் இந்த யோனாவை கடவுள் எப்படி காப்பாற்றுகிறார் என்றால் ஒரு மீனின் வழியாக காப்பாற்றுகிறார். அந்த மீன் அவரை விழுங்குகிறது, மீண்டுமாக அது கரையிலே கொண்டு வந்து கக்கி போடுகிறது. அங்கே யோனா அந்த கடற்கரையிலே கிடக்கிறார். விழித்து பார்க்கிறார், எங்கே ஆண்டவர் அழைத்தாரோ அந்த இடத்திற்கு அவர் வந்து சேர்ந்து விட்டார். ஆண்டவர் துன்ப வேளையில் எப்படியாவது நம்மை எல்லாம் பாதுகாப்பதையும் அரவணைப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய திருச்சபையின் முதல் தலைவராக இருந்த இந்த பேதுருவுக்கு கடல் மீது நடந்து செல்ல வேண்டும் என்ற ஆசை. இயேசு நடந்து வருவதை பார்த்ததும் அவர் தானும் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார். கடவுள் வா என்று தானே அழைப்பார். ஆகையினாலே கடலுக்குள்ளே இறங்கினார். அவர் இறங்குகின்ற பொழுது இருந்த அந்த நம்பிக்கை அவர் இறங்கிய பிறகு இல்லை. ஐயோ கடலுக்குள்ளே மூழ்கப் போகிறோமே என்று அவர் அந்த கஷ்டத்தை நினைத்தார். அவர் மூழ்க ஆரம்பித்தார். ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி கத்த ஆரம்பித்தார். கடவுள் அவர் மூழ்கி விடாமல் கை கொடுத்து தூக்கி விட்டார். கடவுளுக்கு எப்போதுமே நன்மை செய்துதான் பழக்கம். கடவுள் எப்பொழுதுமே தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றுவதுதான் அவருடைய ஒரு குணம். ஆகையினாலே இந்த திருச்சபையின் தலைவராக போகின்ற இந்த பேதுருவை இவ்வாறாக அவர் காப்பாற்றுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய தினத்திலே நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டது போல தீர் பகுதிக்கு ஆண்டவர் செல்லுகிறார். அந்த தீர் சீதோன் பகுதிகள் எல்லாம் கடற்கரை நகரங்கள், செல்வ செழிப்பிலே இருக்கக்கூடிய நகரங்கள், ஆனால் புற இனத்தார்கள் வாழுகின்ற பகுதி. ஆகையினாலே அந்த பகுதிக்கு இவர் செல்லுகின்ற பொழுது இது வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம். ஆகையினாலே ஒரு வீட்டிற்கு போய் அங்கே அமருகிறார். இதை கேள்விப்பட்ட ஒரு பெண், கிரேக்க பெண், சிறிய பெனிசியா இனத்தை சார்ந்தவர், சமூகத்திலேயே மிக தாழ்ந்த இனம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்க அந்த இனத்தை சார்ந்த அந்த பெண் நேராக வீட்டிற்குள் வந்து அவருடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுகிறார். என்னுடைய மகள் தீய ஆவியினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறாள், நீங்கள் தான் அவரை எப்படியாவது குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே கெஞ்சி கேட்கிறார். ஆண்டவர் துவக்கத்திலே உதாசீனப்படுத்துகிறார். அவர் வந்து கேட்ட பிறகு அவர் என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளுடைய உணவை எடுத்து நாய்களுக்கு போடலாமா என்று கேட்கிறார். ஆனால் அந்த பெண்ணுடைய நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை அவர் தெரிந்து கொள்வதற்காகவும் மற்றவர்களுக்கு இதை சுட்டி காட்டுவதற்காகவுமே இந்த பதிலை அவர் சொன்னார். ஏனென்றால் அவர்கள் எப்போதுமே அந்த யூத இனத்தை தவிர மற்றவர்களை அவர்கள் நாய்கள் என்று சொல்லித்தான் அழைத்து பழக்கமாக இருந்தது. ஆகையினாலே அதே வார்த்தைகளை அவரும் பயன்படுத்தி இந்த நாய்களுக்கு போடலாமா என்று கேட்கிறார். அவளோ அவருக்கு என்ன பதில் சொல்லுகிறார்? மேஜையில் இருந்து கீழே விழுகின்ற அந்த ரொட்டி துண்டுகளை இந்த நாய்கள் தின்னும் அல்லவா, அப்படியாவது எனக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு அவர் எதுவும் பேசவில்லை. நீ இப்படி சொன்னதால் நீ வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லுகிறார். அவர் வீட்டிற்கு சென்றார். அவருடைய மகள் தீய ஆவியிலிருந்து விடுவிக்கப்பட்டவராக கட்டிலிலே படுத்து கிடக்கிறார். ஆண்டவர்
இந்த பெண்ணுக்கு இருந்த அந்த பேயை விரட்டி அவளை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கஷ்டப்படுகிற பொழுது, துன்பப்படுகிற பொழுது அந்த ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட்டு இருக்கிறோமா? எங்கெங்கோ போவோம் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக. இங்கே இவர் இருக்கிறாரு, அங்கே அவர் இருக்கிறாரு, இவர் செய்வார், அவர் செய்வார், இங்கே ஜோசியக்காரர் இருக்கிறாரு, இங்கே புதுமை செய்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நம்ம தேடுவோம். கடவுளை தேடுங்கள். அவர் என்ன சொன்னார்? முந்த நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள், மிச்சமானது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். யோபு கடவுளை தேடினால் அவருக்கு நிறைய பல மடங்கு சேர்த்து கொடுக்கப்பட்டது. நாமும் இவ்வாறு ஆண்டவரை தேடினால் அவர் நமக்கு அனைத்தையும் சேர்த்து கொடுப்பார் என்பதுதான். உடைந்த உள்ளத்தவர்களை இறைவன் குணமாக்குகிறார். அவர் குணமாக்கிய அத்தனை பேரையும் எண்ணி பாருங்கள். அவர்களெல்லாம் துன்பத்திலே உழன்று கொண்டிருந்தவர்கள், கஷ்டத்திலே இருந்தவர்கள், அவமான சின்னங்களாக இருந்தவர்கள். இவர்களை எல்லாம் ஆண்டவர் கைதூக்கி விட்டிருக்கிறார். சமுதாயத்திலே அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறார். ஆகையினாலே அன்புக்குரியவர்களே, நமது ஆண்டவர் நல்லவர், எப்போதும் நல்லது செய்யக்கூடியவர். அவரை தேடி வருகின்ற அத்தனை பேருக்கும் அவர் கொடுக்கிறார். ஆகையினாலே தான் நம்மை பார்த்து அவர் சொன்னார், கேளுங்கள் உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொன்னார். கேட்கின்றவர் தான் பிழைத்துக் கொள்ளுவார் என்று இந்த உலகத்திலே சொல்லுவார்கள். அதை ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். அவரை நோக்கி கூக்குரலிடுங்கள், ஆண்டவர் ஏழையின் குரலுக்கு செவி கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து வேண்டுவோம். ஆண்டவர் நம்மை எல்லா கஷ்டத்தில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் அவர் நம்மை விடுவிப்பார். உனதன்றோ உனதுருவாக உகந்தளித்தேன். எனதெல்லாம் உனதன்றோ உனதுருவாக உகந்தளித்தேன். ஏற்பாய் என்னை ஏற்பாய், உன் கரங்களில் என்னை பலியாக. சகோதரரை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தைக்கு ஏற்றதாகும்படி அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலு குறைந்த எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உமது புகழை எடுத்துரைத்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு உணவை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இலியோ, எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமுடமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு வழங்கும் சமாதானத்தை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நித்திய வாழ்வு அளிப்பதாக. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கொடுத்தலுடனும் திரு ரத்தமும் என்னை தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் ஒரு பரிவிரக்கத்தால் என் உள்ளத்திற்கும் உடலுக்கும் இது பாதுகாப்பு அளிப்பதாக. ஆமென். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் இருந்து எழுமே, என் அருகில் இதமிருந்து வழிநடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் இருந்து எழுமே, என் அருகில் இதமிருந்து வழிநடத்துமே. இன்பம் பெருகும் போது இதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா. இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. ஒப்பு வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலன் வழியில் வா. ஒப்பு வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலன் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் எழுந்து இல்லுமே, என் அருகில் இடமிருந்து வழி நடத்துமே. நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒருங்கிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிரியர் பெற மௌனமாக ஜெபிப்போம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இவர்களின் மனம் சோர்ந்திருக்கின்ற போது பால்காரனின் பால் குடத்தை போல பொங்கச் செய்தருளும். இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கச் செய்யும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை
நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கச் செய்யும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் நீர் கரை சேர்த்தரலாம். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னை ஆசீர் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. May Jesus touch you and heal you through the loving hands of our dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது.